பார்த்துட்டு இருக்க? மச மச நின்னுகிட்டே இருக்க. அடிச்சுக்காம வேலை பாருங்க, சண்டை போடாதீங்க. வேலையெல்லாம் நம்ம தலையில கட்டிட்டு எதுக்கு உம்முன்னு இருக்கீங்களாமா? அவன் சொல்றதான் நம்ம எப்பவுமே கேட்கணும்னு நினைப்பான். என்னடா இது இது என்ன? இது கொஞ்சம் உள்ள போடலாமா? அதுக்குள்ள இதுக்கு பேர் சக்கரை மூலம் அவன் இனிப்பு கம்மியா தான் இருக்கும். அதான் பண்ணி விட்டுறேன்ட்டு ஹெல்த்தியும் கூட செய்ய தெரியாம செஞ்சு விட்டு எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா அதை சாப்பிட்டு பாரு. நல்லா தானே பாருங்க. இது எங்களோட முழு சேர்ந்து ஸ்பாயிலா போயிடுது. நீங்க போற சண்டைனால எங்களுக்கு தலை வெடிக்குது. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். எந்திரிக்கல நீ இன்னும்? பொங்கல் சேனல்ல நான் வரேன், நீ போ. டெவி நீ ஏச்சதுரா. அடப்போப்பா, இவனுங்களா அப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறானுங்க. இதுக்கு தான் நைட்டு லேட்டாக தூங்காதீங்கன்னு சொன்னேன். எந்திரிச்சோன்னே ஃபோன் எடுத்து கேம் விளாடுது பாரு. உருப்பிடுமா இது? ஏய் எந்திரிச்சு வெளில வாடா. வாடா வெளில. காலங்காத்தில் எந்திரிச்சு பொங்கல் செய்கிற வேலையை ஆரம்பிக்காம மணி 8 ஆயிடுச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் எந்திரிச்சிருக்கேன் போல. போய் எழுப்பி விட்டாலும் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. எல்லாம் மல்லாக்கப்படுத்த கிடக்குறாங்க. ரூமில் படுத்திருந்தா எழுப்பி விட்டு தொல்லை பண்ணுறான்னு இங்கே வந்து படுத்து கிடக்குறியா? எந்திரி, இங்கேயும் நான் சும்மா விட மாட்டேன். சரி நம்மளாச்சும் வந்து ரெடியாக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா எந்திரிப்பாங்க. ஏன் யாரும் முதல்ல எழுப்பல? இப்போ எப்படி பொங்கல் செய்ய ஆரம்பிக்கிறது? உனக்கு மரியாதை அவ்வளவுதான். எப்பொழுது எழுப்பி விட்டுருக்கோம் உன்னைய? பொங்கல் சீசன் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் கேம் விளையாண்டுட்டு அப்புறம் பண்ணுறேன்டா. என்னம்மா கேம் விளையாண்டுட்டு இருக்க? ஏய் நீ எல்லாரும் அம்மாவா சமைக்க சொன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்க? அதான் எனக்கு டைம் பாஸ் இதுதான். சரி ஓகே, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பார்க்க திருட மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொங்கல் சமைக்க சொன்னா ஃபர்ஸ்ட் பாத்திரங்களோட தான் அம்மா சமைக்க ஆரம்பிப்பேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அதனால தான் இப்போ பாத்திரம் வச்சிருச்சு. சன்கிளாஸ் குறையுது. இதை போட்டால் தான் இப்போ டாப் ஸ்டார் மாதிரி இருக்கேன். என்ன பாரு முடி இவ்வளோ கொட்டுது. சரி பரவாயில்ல, இது நமக்கு பழக்கப்பட்டது தானே. இவ்வளோ பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். மாசம் மாசம் நின்றுக்கிட்டே இருக்கேன். அடிச்சுக்காம வேலை பாருங்க, சண்டை போடாதீங்க. வீட்டு வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கவே விடுறானுங்க. சி நல்ல வேலை நம்ம காலையிலேருந்து ரூமை விட்டு வெளில வரல. அதனால நம்ம இருக்கிறதே மறந்துட்டானுங்க எல்லாரும். பொங்கல் சமைச்சதுக்கு அப்புறம் வெளில போய் சாப்பிட்டு மட்டும் வந்துடலாம். சும்மா ஒன்றும் இல்லை, ஃபேஸ் பேக் போட்டுட்டு தான் கிளம்பணும். எப்படி குளிர் நடக்குதே. ஓஹோ, குளிக்க தான் டைம் இல்லை. மூஞ்சி மணி மச்சு கழுவிட்டு போயிடலாம். சமையல் ஆரம்பிக்கலையா? இன்னும் எம்பிட்டு நேரம் எடுத்துப்பீங்க? இந்த ஆரம்பிப்பாருங்க போ. இதே சொல்லிக்கிட்டு யார் ஆரம்பிக்க போறது பொங்கல் சமைக்கிறதுக்கு? வெள்ளத்தையே இன்னும் உடச்சு வைக்கல. நீ உடச்சு விடா. என்ன சொன்னதுக்கு என்கிட்ட வேலை கொடுக்குறீங்க? என்ன வேலையை ஆரம்பிக்கிறீங்க? பொங்கல் பானையை காணோம். பொங்கல் செய்வது எப்படி? ஒருத்தன் யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி அசிங்கமா. எப்படி பொங்கல் செய்யணும்னு தெரியாது அவனுக்கு? நீ முதல்ல நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ்லாம் எடு. சொல்லு. பொங்கல் செய்யறது விட்டு கரும்பு உடைக்கிற வேலை கொடுத்தா கூட நான் செய்வேன் ஒழுங்கா. வெட்டு, நான் சொல்ற சைஸ்க்கு விட்டு மாற்றி மாற்றி விட்டு தந்துடாத. சரி. ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கணும்பா, அதுக்கப்புறமா தான் பொங்கல் செய்ய. என்ன வளர்ற? எந்த வீடியோ பார்த்துட்டு பேசுறேன்? நான் சொல்றதை காது கொடுத்து கேட்காதீங்க. இந்த ஜாலியா சிரிச்சுட்டு தான் வேலை பாருங்களேன். ஏன் உண்மை உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? பொங்கல் வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்கு. என்னடா கணக்கிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் நம்ம தலையில கட்டிட்டு எதுக்கு உண்மை இருக்கீங்களாமா? அவன் சொல்றதான் நம்ம எப்பவுமே கேட்கணும்னு நினைப்பான். என்னடா இது என்ன? இது கொஞ்சம் உள்ள போடலாமா? அதுக்குள்ள என்னத்த போடலாமா? இஷ்டத்துக்கு போடுறது எதையும். ஏலக்காய் தான்டா சொன்னா போடலாமா? நீங்க சக்கரை பொங்கல் பண்றீங்களா வெண்பொங்கல் பண்றீங்களா? என்ன சரிங்க, நான் வெண்பொங்கல் பண்ணட்டா? ஏதோ பண்ணு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனால் கண்டிப்பா நீ செஞ்சாலே சொதப்பிடுவியே. ஐயோ கரெக்டாக இந்த நேரம் பார்த்து சிலிண்டர் காலியாக போகிற மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? சிலிண்டர் காலியாக போதா? இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டியா? என்ன சொல்ல மாட்டியா? நீ ஒரு வழி பார்க்க. இதுக்கு தான் சமைக்கிறப்ப பேசக்கூடாது. தெரியல, எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்க கீழே மேலையும். இப்போ பாதியில் சிலிண்டர் காலியாக பஸ் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தான் அப்போ அடிஷனல் வாங்கிட்டு நம்ம அம்மா போக சண்டை போட்டுட்டே இருப்பாங்க டெய்லி. பொங்கல் வைக்கிறதுக்கு சரியான பாத்திரம் கூட இங்கே இல்லை. இருந்ததுல என்ன பண்ணுறேன்ற இவங்க 2 பேரும் சண்டை இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் போகவே போகாது. சரியா டக்குனு அதை எடுத்துக்குறா. எப்பவுமே எங்கள் வீடு இப்படி தான். ஒரு பண்டிகைனா இப்படி ரணகலமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இப்படியான்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
இப்போ அடுத்து என்ன செய்யணும்? ஜோ போட்டு சும்மாவே நிற்கிறான், நம்மளை சமைக்க சொல்லிட்டு. அவன் எப்பவுமே இப்படிதான்டா, நம்ம தலையில தான் எல்லாமே கட்டுவான். என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? உன்னை வெந்துருச்சா வேலையில தான் எடுத்து பார்க்க சொன்ன அரிசியை. வந்துருச்சா இல்லையா? இது இப்போ கொடுத்து தோலை இங்கே அவன் கிட்ட சொன்னா எந்த வேலையும் வழங்காது. டேஸ்ட் பாரு. வாசனையே வரல, என்ன சமைக்கிறானுங்கன்னே தெரில. போன வாட்டிலாம் நான் பொங்கல் வச்சேன், நல்லா கமகமாட்டு இருந்துச்சு வாசனை. டேஸ்ட் எப்படி இருக்கு? வெல்லம் பாத்துல கம்மியாக தான் போட்டிருக்கோம், கொஞ்சமா இருந்தா போதுமா? ஜீவன் வெள்ளம் பத்தலான்றா, முன்னாடியே வெள்ளம் வாங்கி வச்சுக்க மாட்டியா நீ? நீ போய் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியதானே? இனிப்பு கம்மியா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியே நம்ம சாப்பிடலாமே. பரவாயில்ல, வெள்ளம் இல்லைனாலும் மேட்ச் ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலே வெள்ளம் காலியா? ஆமா, கலருக்காக நம்ம பார்த்து இன்னும் கொஞ்சம் வெள்ளம் கொட்டணும்னு வச்சுக்கோ, ஏன் நல்லா இருக்காது. அதனால நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதுவே நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஓவர் இனிப்பும். அவனுக்கு ஏதோ சொதப்பி வச்சுட்டு நல்லா இருக்குன்னு ஏமாத்திட்டு இருக்கானுங்க மட்டும் தெரியுது. ஏதோ தப்பா பண்ணிட்டு இப்ப சமாளிக்கிறானுங்க. ஆனா பால் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா வருதுல. வாயை மூடு, அந்த மேட்டர் அப்படியே மூடி அமைச்சிரு. கொஞ்சம் ஜீனி போடலாமா? நீ கை கலச்சிட்டு சும்மா இருக்கியா? இதோட போதும், முடிச்சுக்க வேண்டியதான். நீ என்னடா வெண்பொங்கலா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கான் அவன்? சட்னி செஞ்சீங்களா? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி செய்யணுமா? அது ஞாபகமே இல்லையே. என்னடா சொல்ற? எந்த வேலையும் எவனும் உருப்படி பார்க்க மாட்டான். டேஸ்ட் கம்மியா இருக்கே. எப்பா பொங்கல் இனிப்பே படமா செஞ்சிருக்கானுங்கப்பா. இதுக்கு பேர் சக்கரை மூலம், ஆனா இனிப்பு கம்மியா தான் இருக்கும். அதான் பண்ணி விட்டுட்டு ஹெல்த்தியும் கூட. செய்ய தெரியாம செஞ்சு விட்டு எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா அதை சாப்பிட்டு பாரு, நல்லா தான பாரு. என்னடா இது? ஏப்பா ரொம்ப நல்லா இருக்கா? எப்படி பண்ணிருக்கானுங்க? என்னன்னே சொல்ல தெரியல எனக்கு. என்ன செஞ்சிருக்கானுங்க தெரியல. பொங்கல் பண்றியா? வெண்பொங்கல்லாம் செய்யறானுங்க, சட்னி செஞ்சுக்கலாம். சட்னி செய்யவே இல்லைன்றானுங்க. இது வெண்பொங்கல் சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. சக்கரை பொங்கல் செஞ்சது யாரு? வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ஒரே கலர்ல இருக்கு, வெள்ளமே போடலையா? நல்லா பண்ணி விட்டு போயிட்ட போ. சும்மா இருப்பா, நீ தானே வீட்டுல வெள்ளம் வாங்கி வைக்கல, அதனாலதான். ஆமா, அம்மா வெள்ளம் வாங்கி வைக்கவே இல்ல, அதனால அந்த பொங்கல் இப்ப நல்லா இல்லன்னு கிடையாது. நீயே சாப்பிட்டு பாருங்க. செஞ்சதுலயும் குறை கண்டுபிடிக்கிறீங்களே எப்படி? யூடியூப்பை பார்த்தப்பனாலும் எப்படி சூப்பரா பண்ணான்னு எனக்கே தெரியல. வெண்பொங்கல் நல்லா பண்ணியிருக்கான்டா அவன். ஜியோ போய் யூடியூப் பார்த்து பண்ண வச்சிருக்கலாம் போல. தப்பா அவனுங்களே பண்ணி வச்சிருக்கானுங்க என்னென்னமோ பண்ணி. தேங்காய் உடச்சு தெரியா? அது நீயே பண்ண முடியாது. இந்தாங்க வெண்பொங்கல் நான் செஞ்சது. தேங்காய் உடச்சு கொடுக்க சொன்னேன், கொடுத்தாங்களா? அப்பா உடச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சட்னி தாளிக்கிறேன். எந்த பிளேட்ல பொங்கல் வச்சா அழகா இருக்கும்? சக்கரை பொங்கலுக்கு என்ன பிளேட் வைக்கலாம், வெண்பொங்கலுக்கு என்ன பிளேட் வைக்கலாம்? டைம் வேற ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் நீங்க எப்ப படிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க? முடிய போகுது வேலை. நான் மிக்சியை போட்டு அரைக்க சட்னிக்கு பொட்டுக்கலை இருக்கிற மாதிரி சுகா. வீட்டுல பொட்டுக்களையும் இல்ல, ஒண்ணுமே இல்லாம எதுக்குதான் இருக்க? அப்ப வீட்டுல எதுவுமே வாங்கி வச்சுக்க மாட்டியா? வெண்பொங்கல் சமைச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொங்கலா பொங்கல், என்ன யாருமே என்ஜாய் பண்ணி சமைக்க மாட்டாங்க. சொதப்பலாய் போச்சு. இப்போ என்ன பண்ணி தொலைச்ச? இவன் மிக்ஸி போட்டு அரைச்சா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பாரு. அப்பதப்பா பொங்கல் செஞ்ச வந்தானா நீ பேசாத. எதுக்கு நாத்த பத்து பாப்பானா? என்ன இது ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு, சிலிண்டர் காலி போல, என்னன்னு தெரியல. என்னடா சொல்ற? இப்ப பாத்து காலி ஆயிடுச்சா? நினைச்சா போவே. இப்ப அதுக்கு பதிலா வேற என்ன பண்ண ஆல்டர்னேட்டிவ்? எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுல, வேற எதுவும் பாக்கி? அந்த ஸ்டவ் ஆன்லயே வச்சிருக்கீங்க, அதான் வேஸ்டா போயிடுச்சு சீக்கிரமே. டீ குடிக்காம எப்படி இருக்கிறது? டீ போடுறது கூட கேஸ் இல்லையா? இந்த சமையல் கூட அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் டீ போட்டுக்கலாம். ஏய் சமைச்சு முடிச்சு அடுத்த வேலையை பாரு. இல்லாம நீ வாழ்வா நான் வாழ்வானா? அப்போனே மரியாதையே இல்லாம போயிடுச்சு. இதுதான் அந்த பரவாயில்லை. வீட்ல ஒண்ணுமே இல்லாம பொங்கல் செய்ய ரெடி ஆயிட்டீங்க நீங்களா? பொங்கல் மளிகை சும்மா அவனுக்கு காசு கட்டல வாங்குனியா? ஒண்ணும் வாங்க கேம இருக்க. நீ போய் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அப்பா புது ரெசிபி ஒன்னு ட்ரை பண்ணலாமா? போடாங்கடே. கேஸ் இல்ல, வேலைய போயிடுச்சலாம். மா சுகா இந்த வேலைய பார்க்க மாட்டறாமா? நான் பாத்தியா இந்த வேலைய பார்க்க. இத வெட்டி ஸ்டவ் ஆன்லயே வச்சிருக்க. இது ஸ்பீட குறைச்சறேன், ஓவரா பேசிட்டு இருக்கான். சரி நீங்க சமைச்சு முடிச்சீங்களா இல்லையா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? ஏதோ இருக்கு, நல்லா தான் இருக்கு. வெண்பொங்கலோட சேர்த்து வச்சு சாப்பிட்டா நல்லா. புது ரெசிபி ட்ரை பண்ணலாம்ப்பா. வாயை வச்சுட்டு சும்மா இரு சொல்றீ இவனை. சும்மா இரு, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் நீயே பார்த்து போய் மூளையில உட்காரா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஒரு 2 நாளைக்கு இந்த பொங்கல் வச்சு ஓட்டிட வேண்டியதான். வேற எதுவும் சமைக்கவே கூடாது வீட்டுல. அப்பதான் நமக்கு 2 நாள் ரெஸ்ட் கிடைக்கும். அவ்வளவுதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அது யார் பண்ணது? வீ தான பண்ணா. யூடியூப் பத்தி பண்ணிட்டானா? ஆமா, அது வீ தான் பண்ணா, சூப்பரா பண்ணிருக்கான். யூடியூப் பத்தி ஜோஹப்பும் பண்ணிருக்கலாம்ல. யூடியூப் ரெசிபி எல்லாம் பார்த்து பண்ணா நல்லா வராதுமா. நம்மள தான் செய்யணும் சொல்லி சொதப்பி வச்சிருக்க. இனிப்பே இல்ல பொங்கல்ல. இனிப்பு இல்லனா அதுக்கு நீ வெல்லம் வாங்கி வைக்கணும். அதுவும் சரிதான், வெல்லம் வாங்கி வைக்கல. வாங்கி வைக்கல. யார் தப்பு இது? அம்மாவோட தப்பு தானே. பொட்டுக்கல்ல கூட வீட்ல இல்லையாமா. அதான் சட்னி டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா சக்கரை பொங்கல் இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா தான் இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கு டேஸ்ட். ஓவர் இனிப்பு நம்ம சாப்பிட கூடாது இல்ல, கொஞ்சமா தான் நிறைய சாப்பிட முடியும். அதேதான் அம்மா நம்ம செய்யல. வீட்ல கேஸ் இல்ல, பொட்டுக்கல்ல இல்ல. அப்படிதான் கேளு இருந்துச்சு வீட்ல. எதுக்கும் பதில் வராத அந்த பக்கத்துல இருந்து. மளிகை ஜாமான் வாங்க காசு கொடுத்து சாமேம்மா. என்ன பண்ண? எவ்வளவு கேட்டா அங்க இருந்து பதில் வர வைக்க முடியாதுடா உன்னால சுகா. நீ பேசுறதே வேஸ்ட் தான். வாயை முட்டு பேசாம இருந்துக்கலாம். அதுக்கு அவன் எட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். வாயை மூட சொல்றேன். ஆனா வீய நம்ம பாராட்டி அவனோட வெண்பொங்கல். ஆமா வேற லெவலா இருந்துச்சு அவன் வெண்பொங்கல்.
யூடியூப் பார்த்து அவன் இன்னொரு ரெசிபி பண்ணணும்னு கேட்டான்டா. ஆமா இன்னொரு ரெசிபி பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா கேஸ் இல்ல வீட்ல, அதனால அதையும் செய்யல. செஞ்சுதான் நல்லா தான் இருந்திருக்கும் போல, ஆனா கேஸ் தான் இல்ல. இன்னைக்கு நிறைய தடைகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு பொங்கல் செய்ய ஜாமானே இல்ல, மீறி இருந்தாலும் அடுப்பு எரியல. எவ்வளவு தடைகள், அதெல்லாம் தாண்டி செஞ்சுட்டோம். நம்ம பொங்கலை ஜாலியா என்ஜாய் பண்ணாமன்னு இருக்கணும். ஆனா அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா ஜீவப்படுத்தி சமைக்கவே மாட்டேன். சமைக்கலாம் வேண்டாம். உன் கூட சேர்ந்து சமைச்சா எனக்குள்ள சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து பதம் பண்ணிருக்கீங்க. ஆளு கழுக்கு மாத்தி மாத்தி பலி போட்டுக்கிறீங்க. ஓ என்னாச்சு உனக்கு? பொங்கலா பொங்கல் என்ன கத்துறாங்க? நான் கூட வேற ஐட்டம்ஸ் பயந்துட்டேன். பொங்கலா பொங்கல். நான் அப்படியே கொஞ்சம் பொங்கல் எடுத்துட்டு போயிடுறேன். அது எடுக்க தான் ஆக்சுவலி நான் எந்திரிச்சேன். கேட்டாலே எடுத்து கொடுத்துருப்போமே, எவ்வளவு மட்டமா பண்ணியிருக்கேன். சரி விடு, பொங்கல் செலிப்ரேஷன் ஜாலியா போச்சு. ஆனா எவ்வளவு சண்டைகள் நடந்துச்சு தெரியுமா? ஒரு பண்டிகைனா ஜாலியா இருக்கணும். ஆனா நம்ம குடும்பத்துல மட்டும் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம குடும்பம் தான் அப்படியா? எல்லா குடும்பம் அப்படிதானா? சண்டை இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் இல்ல. வீட்டு நடக்கிறதா நம்ம வீட்டு கொஞ்சம் ஓரம். அப்பா அம்மா படுக்கிற சண்டை தான் தாங்க முடியல. எங்களோட முழு சேர்ந்து ஸ்பாயில் ஆகி போயிடுது. நீங்க போற சண்டைனால எங்களுக்கு தலை வெடிக்குது. நான் சண்டை போடலப்பா, எல்லாத்துக்கும் சின்னதான் காரணம். நான் சும்மா தான் இருந்தேன். சரி, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.